ராமாயணத்தில் ராமனின் சாவிற்கு பழிவாங்க அமெரிக்காவில் WTCயை கட்டி இடித்து இல்லாத ஒசாமா பின் லேடனின் மீது பழி போட்டு ஈராக்கை அழித்து பிறகு ஈழத்தை அழித்த கதையை முன்பே பார்த்துவிட்டோம். மகாபாரதத்தில் சகுனியின் சாவிற்கு தமிழர்களை பழிவாங்க புதிய WTCயை அதற்கு தகுந்தாற்போல மறுநிர்மாணம் செய்துள்ளனர் என்று பார்த்தோம். வருங்காலத்தில் அதை அணுகுண்டால் தகர்த்து பழியை ஈரானின் மீது போட்டு ஈரானை அழித்து பிறகு தமிழர்களை அழிக்க யூதன் திட்டம் வகுத்துள்ளான் என்றும் நாம் ஐயந்திரிபர நிறுவினோம். அதற்கு கமலின் விஸ்வரூபம் படங்களையும் விஜயின் பிகில் படத்தையும் சித்தார்த்தின் ஜில் ஜங் படத்தையும் கூடுதல் சான்றுகளாக காண்பித்தோம். இவை எனது கவனத்திற்கு வந்த படங்கள் மட்டுமே. உண்மையில் கடந்த 40 ஆண்டுகளாக வந்த அனைத்து படங்களையுமே யூத பிராமணன் வரலாற்றில் தான் வீழ்ந்ததை புலம்பும் விதமாகவோ அல்லது தனது கடந்த கால வீழ்ச்சிக்காக நம்மை அழித்து பழிவாங்கும் சிம்பாலிசத்திடனோதான் தயாரித்திருக்கிறான் என்பது புரிகிறது. முந்தைய விழியத்தில் கருத்திட்ட ஒரு நேயர் மணிரத்தினத்தின் அஞ்சலி திரைப்படத்திலும் மகாபாரத சிம்பலிசம் உள்ளது என்றார். இது 1990இல் வெளியான திரைப்படம். ஆக கடந்த 40 ஆண்டுகளாக வந்த அனைத்து திரைப்படங்களையும் ராமாயண மகாபாரத களப்பிரர் போர்களின் கோணத்தில் மீள்பார்வை செய்ய வேண்டியுள்ளது. மறப்போம் மன்னிப்போம் என்று வாழும் தமிழனின் பெருந்தன்மை எங்கே? நாம் தாமாக செய்யாத பாவத்திற்காக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் நம்மை பழிவாங்க துடிக்கும் யூதன் எங்கே? முதலாம் உலகப்போர் என்பது ராமாயணத்தின் மறுபதிப்பு தான் என்றும் 2ஆம் உலகப்போர் என்பது மகாபாரதத்தின் மறுபதிப்பு தான் என்றும் ஐயந்திரிபர நிறுவினோம். மகாபாரதத்தில் அணுகுண்டு வீசப்பட்டதாக யூதன் நம்புவதால் தான் 2ஆம் உலகப் போரிலும் ஜப்பானில் அணுகுண்டு போட்டு ஆதி இலங்கைக்காரர்களாகிய அவர்களை பழி வாங்கி போரை முடித்தான் யூதன். இதை உண்மை என்று நிறுவும் விதமாக ஜில் ஜங் ஜக் திரைப்படத்தில் அணுகுண்டையும் மகாபாரதத்தையும் இணைத்து பேசியிருப்பார்கள். அந்த படம் யூதன் வெறுக்கும் எண்களை காட்சிப்படுத்தும் கிளைமேக்ஸ் காட்சிக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு டப்பா படம். நம்மால் அவற்றை புரிந்து கொள்ள முடியாது என்ற கர்வத்தில் பிராமண சித்தார்த்திகள் தயாரித்த இந்த ஆவணங்கள் இன்று அவர்களுக்கு எதிராக விஸ்வரூபம் எடுத்துள்ளன. சத்திய யுகத்தில் நமது கடவுளர் யூதர்களுக்கு எதிரான தங்களது விளையாட்டை தொடங்கிவிட்டனர் போலும். இல்லையேல் இவ்வளவு ஆழமான செய்திகள் வெளிப்பட வாய்ப்பே இல்லை. மகாபாரதத்தை குறித்த 2ஆம் உலகப் போரின் முதலாம் அணுகுண்டை சகுனியை குறித்த 6ஆம் தேதியிலும் கிருஷ்ணனை குறித்த 8ஆம் மாதத்திலும் இவர்கள் இருவரையே குறித்த நேரத்திலும் சிவனை குறித்த ஹிரோஷிமாவிலும் போட்டான் யூதன். 2வது அணுகுண்டை ராமனை குறித்த 9ஆம் தேதியிலும் கிருஷ்ணனை குறித்த 8ஆம் மாதத்திலும் ராவண இந்திரனை குறித்த 11ஆம் மணியிலும் சிவனை குறித்த 2ஆம் நிமிடத்திலும் இந்திரனை குறித்த நாகசாகியிலும் போட்டான். அதாவது முதல் அணுகுண்டை மகாபாரதத்திற்கு பழிவாங்கவும் 2வது அணுகுண்டை ராமாயணத்திற்கு பழிவாங்கவும் போட்டுள்ளான். ராமனின் ராமாயணம், சகுனியின் மகாபாரதம், பரசுராமனின் களப்பிரர் போர்களை மறைமுகமாக குறிக்கும்படி ரஜினியை வைத்து காலா படத்தை இயக்கிய அருந்ததியரான ப. ரஞ்சித்தின் தயாரிப்பில் வருவதுதான் 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு எனும் திரைப்படம். இந்த படத்தின் ட்ரெய்லர் படி தமிழகத்தில் அணுகுண்டு வெடிக்க இருப்பதை தடுப்பாராம் படத்தின் கதாநாயகர். மகாபாரத போரின் மறுபதிப்பாகிய 2ஆம் உலகப் போரின் கடைசி அணுகுண்டு தமிழகத்தில் வெடிக்கப் போகிறது என்பதை ப. ரஞ்சித்துக்கு சொன்னது யார்? ப. ரஞ்சித் என்பவர் இல்லுமினாட்டி ஏஜென்ட் என்பதை நாம் அறிவோம். ஆக மகாபாரதத்திற்கு பழிவாங்கலாக தமிழகத்தை அணுகுண்டாலும் நெருப்பாலும் அழிக்க திட்டமிட்டுள்ளனர் என்பதுவே சத்தியமான உண்மை. இந்த படம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இங்கு 6ஆம் தேதி என்பது சகுனியையும் 12வது மாதமாகிய டிசம்பர் மாதம் பரசுராமனையும் குறிக்கிறது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினமும் டிசம்பர் 6 தான் என்பதை மறவாதீர்கள். ஆக தமிழர்களே, இப்போது வரும் படங்கள் எல்லாமே தமிழரின் வீழ்ச்சியையும் அழிவையும் முன் சொல்லுவது போலவே தயாரிக்கப்படுகின்றன. இவற்றை நாம் ஆதரிப்பதென்பது தற்கொலைக்கு சமம். ஆகவே சினிமாவை விட்டு வெளியேறுங்கள் தமிழர்களே. இன்றைய சினிமா தமிழரின் யமன் என்பதை மறவாதீர்கள். இந்தியாவில் உள்ள ஏனைய அணுமின் நிலையங்கள் 200 மெகாவாட் திறன் கொண்டவை மட்டுமே. ஆனால் கூடங்குளத்தில் நிறுவப்பட்டுள்ள 2 அணு உலைகள் ஒவ்வொன்றும் 1000 மெகாவாட் திறன் கொண்டவை. அது மட்டுமல்ல, அதே திறன் கொண்ட மேலும் 4 அணு உலைகள் இங்கு அமைக்கப்பட உள்ளன. ஆக மொத்தத்தில் 6 உலைகள். 6 என்பது சகுனியை குறிக்கும்.
திட்டம் போட்டுத்தான் காரியங்கள் நடக்கின்றன போலுள்ளது. 2004ஆம் ஆண்டு சுனாமி போல ஒன்றை யூதர்களே உருவாக்கி அதனால் பாதித்து அணு உலைகள் உடைந்ததைப் போல கதை கட்டி ஃபுகுஷிமாவில் நிகழ்ந்ததைப் போலவே தமிழகத்திலும் வருங்காலத்தில் பேரழிவு நிகழ்த்த திட்டமிடப்பட்டிருக்கலாம். கமல்தான் நவீன சகுனி என்று ஏற்கனவே சொன்னேன் அல்லவா? அவரது கட்சி சின்னத்தில் சகுனியை குறிக்கும் 6 கைகள் உள்ளன. ஹிடன் ஹேண்ட், அதாவது மறைவான கைகள் சிம்பலிசம் இல்லுமினாட்டி சிம்பலிசம் என்பதை விவரமறிந்தவர் அறிவர். இவரது கட்சி சின்னத்தில் கைகள் வெளிப்படையாக தெரிந்தாலும் இவை குறிப்பது உண்மையில் மேசன்களின் மறைவான கைகளைத்தான். அதோடு இந்த சின்னத்தில் உள்ள கருப்பு, சிவப்பு, வெண்மை ஆகிய வண்ணங்கள் யூத வண்ணங்கள்தான். திக, திமுக, மதிமுக கட்சிகளின் கருப்பு, சிவப்பு வண்ணங்கள் யூதர்களின் வண்ணங்கள்தான். யூதர்களின் ஆலோசனைப்படித்தான் இந்த கட்சிகள் தொடங்கப்பட்டன. கருப்பும் சிவப்பும் உலக யூதனை குறிக்கையில் தென்னிந்திய யூதனாகிய பிராமணனை குறிக்கும் வண்ணம்தான் வெண்மை. யூத பூசாரிகளான ராபாய்கள் கருப்பு ஆடையிலும் தென்னிந்திய பிராமண பூசாரிகள் வெண்ணாடையிலும் உள்ளதை கவனியுங்கள். ஆனால் பிராமணன் என்ற சொல்லும் அவர்கள் உடுத்தும் வெள்ளாடையும் தமிழரிடமிருந்து யூதன் களவாடியவைதான். யூதர்கள் வெண்மையை தமதாக்கி கொண்டதால்தான் ஜெயலலிதாவுக்காக உண்டாக்கப்பட்ட அதிமுகவின் கொடியில் கருப்பு, சிவப்பு நிறத்தோடு பிராமணரை குறித்த வெண்மை நிறமும் சேர்க்கப்பட்டது. உடுப்பி யூதனாகிய கமலஹாசனின் கட்சியிலும் கருப்பு, சிவப்பு, வெள்ளை என்ற அதே 3 வண்ணங்கள். அதோடு கமலின் சின்னத்தில் பல ஸ்டார் ஆஃப் டேவிடுகள் உள்ளன. இவர் இஸ்ரேலின் ஏஜென்ட் என்பதற்கு வேறென்ன சான்றுகள் வேண்டும்? ஒரு நேயர் ஒரு அற்புதமான செய்தியை சொன்னார். கமலின் கட்சியின் மையம் விசில் என்ற செயலிக்கான சின்னத்தில் விசில் என்பது எண் 6 வடிவில் உள்ளது. அதுவும் யூதர்களின் கருப்பு பின்புலத்தில் சிவந்த விசில். இந்த விசிலை திட்டமிட்டே 6 என்ற எண்ணை குறிக்கும்படி போட்டுள்ளார்கள், பார்த்தீர்களா? விசிலை நாம் கிடந்த வடிவில்தான் எப்போதும் வரைவோம். ஆனால் திட்டமிட்டே 6 என்ற எண்ணை குறிக்கும்படி நின்ற வடிவில் கமல் போட்டுள்ளார். அதோடு இந்த சின்னம் திராவிடர் கழக கொடி போலவே உள்ளது. கமலும் கருஞ்சட்டை போட்டு தானும் ஒரு பகுத்தறிவாளி என்று காட்டிக்கொள்வார் என்பதை மறவாதீர்கள். இதிலிருந்து திராவிடர் கழகத்தின் உண்மை அடையாளத்தை கமல் அழகாக வெளிப்படுத்தி விட்டார் என்பதை உணருங்கள். திராவிடர் கழகமும் இல்லுமினாட்டி கழகம்தான் என்று நாம் நெடுங்காலமாகவே சொல்லிக் கொண்டுள்ளோம். சகுனியின் சாவுக்கு பழிவாங்கும் அடையாளமாகத்தான் ஜல்லிக்கட்டை ஒழிக்க படாத பாடுபட்டு நம்மிடம் படுதோல்வி அடைந்தனர் இந்திய அமெரிக்க யூதர்கள். A1 பால், A2 பால், நாட்டு மாடு அழிப்பு, தமிழரின் விவசாய அழிப்பு என்றெல்லாம் காரணம் கற்பித்துக் கொண்டிருந்தோம். அவை அனைத்தும் உண்மைதான். உலகில் மற்ற இனங்களிடம் உள்ள நல்லவை அனைத்தையும் அழிப்பதும் அவற்றை தனதாக்கிக் கொள்வதும் யூதனின் இரத்தத்தில் ஊறிய குணம்தான். இருப்பினும் ஜல்லிக்கட்டை அழிக்க நினைத்ததின் முதன்மை காரணம் ஜல்லிக்கட்டுக்கும் சகுனியின் சாவுக்கும் உள்ள தொடர்புதானே ஒழிய மற்ற காரணிகள் அல்ல. சகுனி சாவுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம் என்றுதானே கேட்கின்றீர்கள்? பொங்கல் விழா என்பது புத்தாண்டு திருவிழாவும் அல்ல, அறுவடை திருவிழாவும் அல்ல. புத்தாண்டு திருவிழா என்பது சித்திரை ஒன்றுதான். நெற்பயிரின் அறுவடை திருநாள் என்பது மாசி மகம்தான். மகாபாரத போரின் வெற்றி விழாவேதான் பொங்கல் பண்டிகை. விவசாயத்திற்காக நிலம் தயாரிக்க பாண்டியர்கள் காட்டை கொளுத்த முற்பட்ட போதுதான் மகாபாரத போர் மூண்டது. அதில் தங்களது போர் வல்லமையாலும் கிருஷ்ணரின் தந்திரத்தாலும் பாண்டியர் கௌரவர்களை வென்றனர். கௌரவர்களின் பின்னால் இருந்த சகுனியின் தந்திரத்தை பாண்டியரின் பின்னால் இருந்த கிருஷ்ணரின் தந்திரம் வென்றது. சகுனி தோற்றது மட்டுமல்ல, கொல்லவும் பட்டான். இப்படி முடிந்த மகாபாரத போருக்கு பழிவாங்கவே யூதன் நம்மை தற்போது வதைக்கிறான். தாமிரபரணியின் கழிமுகத்தில் உள்ள காடுகளை கொளுத்தித்தான் நெல் விவசாயத்திற்கான நிலத்தை உருவாக்கினர் பாண்டியர். அதை நினைவு கூறுவதே போகி பண்டிகை. காட்டை கொளுத்தும் போது புகை போனதைத்தான் போகி என்றனர். இப்படி உருவான விவசாய நிலத்தில் மகாபாரத போரில் வென்ற பிறகு நெற்பயிர் செய்து நெல் விளைவித்ததைத்தான் அரிசி பொங்கல் வைத்து கொண்டாடினர். இதுதான் தைப்பொங்கல் என்பது. கிருஷ்ணர் இல்லையேல் பாண்டியர் மகாபாரத போரில் வென்றிருக்க முடியாது. அதனால்தான் விழாவின் 3வது நாள் ஆயர்களை கௌரவிக்கும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவின் அங்கமாக நிகழ்த்தப்படுவதுதான் ஜல்லிக்கட்டு. இதன் பழைய பெயர் ஏறு தழுவல் என்பது. ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும். காளை மாட்டை தழுவி அடக்குவதே இந்த விளையாட்டு.
விவசாயம் வருவதற்கு முன்பான மேய்ச்சல் சமூகத்தில் மாடுகளே செல்வம் எனப்பட்டன. மாட்டை அடக்கத் தெரிந்தவனிடம்தான் அக்காலத்தில் செல்வம் குவிந்தது. எனவே காளை மாட்டை அடக்கத் தெரிந்தவனுக்கே பெண் கொடுப்பது ஆயர்குடி தலைவர்களின் வழமை. அந்த வகையில் 7 காளைகளை அடக்கித்தான் நப்பின்னையை திருமணம் செய்து கொண்டார் கிருஷ்ணர். எனவே மகாபாரத போரின் வெற்றிக்கு காரணமான கிருஷ்ணரை கௌரவிக்கும் விதமாகத்தான் அந்த போரின் வெற்றி விழாவாகிய பொங்கல் பண்டிகையின் அங்கமாக ஜல்லிக்கட்டு நிகழ்த்தப்படுகிறது. இப்போது புரிகிறதா யூதன் ஏன் ஜல்லிக்கட்டை அழிக்க நினைத்தான் என்று? ஈழத்தை அழிக்க அமெரிக்காவில் WTC கட்டி அதை ஸ்டார் வார் ஸ்டைலில் இடித்து பிறகு ஈழத்தை அழித்தது போலவே ஜல்லிக்கட்டை ஒழிக்கவென்றே பீட்டா என்ற விலங்குகள் பாதுகாப்பு அமைப்பை அமெரிக்காவில் தொடங்கினர். விலங்குகள் பாதுகாப்பு என்ற பெயரில் உலகெங்கும் விலங்குகளை வைத்து நிகழும் பாரம்பரிய விளையாட்டுகளை ஒழிப்பதே பீட்டாவின் ரகசிய திட்டம். முக்கியமாக ஜல்லிக்கட்டை ஒழிக்கவென்றேதான் பீட்டா தோற்றுவிக்கப்பட்டது. ஸ்பெயின், பிரான்சின் தென்பகுதி, போர்ச்சுகல், மெக்சிகோ, கொலம்பியா, ஈக்வெடார், வெனிசுவேலா, பெரு ஆகிய நாடுகளில் காளைகளை வைத்து நடக்கும் போட்டிகள் வருடம் முழுவதும் தொடர்ந்து நடக்கின்றன. ஸ்பெயினில் மட்டும் 500 இடங்களில் இந்த போட்டிகள் ஒவ்வொரு வருடமும் வருடத்தில் 8 மாதங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. நிரந்தரமான வட்ட அரங்குகள் கட்டி கட்டணம் வசூலித்து ஒவ்வொரு வருடமும் மார்ச் 15 முதல் அக்டோபர் 15 வரை தொடர்ச்சியாக இந்த விளையாட்டுகள் நடைபெறுகின்றன. அதில் பெரும்பாலானவற்றில் காளைகளை கொன்றுதான் அந்த விளையாட்டு முடிவடைகிறது. ஈட்டிகளை கொண்டு காளைகளை கொல்கின்றனர். அந்த விளையாட்டை நிறுத்தச் சொல்லி பீட்டா அங்கு எந்த பெரிய நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. காட்சி கட்டணம் வசூலித்து விலங்குகளை துன்புறுத்தி கொன்று வருடம் முழுவதும் 500 இடங்களில் நடத்தப்படும் மாட்டுச் சண்டையை நிறுத்தாமல் வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் 3 இடங்களில் மட்டும் வெறுங்கையோடு வீரர்கள் நிகழ்த்தும் ஏறு தழுவல் விளையாட்டை நிறுத்த பீட்டா ஏன் இவ்வளவு பிரயத்தனப்பட்டது? ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்ற பீட்டாவின் வித்தியாசமான அணுகுமுறை மிகவும் விகாரமாக தெரிகிறதல்லவா? அப்படியானால் அமெரிக்காவில் பீட்டா தொடங்கப்பட்டதின் முதன்மை காரணம் தமிழகத்தின் ஜல்லிக்கட்டை அழிக்கத்தானே? மகாபாரத போரின் வெற்றி விழாவை நீ எப்படி கொண்டாடலாம், விடுவேனா பார் என்பதுதானே அதன் பொருள். ஆனால் பொங்கல் பண்டிகை என்பது மகாபாரத போரின் வெற்றி விழா என்று நான் ஆய்ந்து சொன்ன பிறகுதான் நமக்கு தெரியும். அதுவும் கடந்த 2 ஆண்டுகளாகத்தான் இந்த உண்மை நமக்கு தெரியும். பொங்கல் பண்டிகையின் உண்மை பொருளை அதுவரை யாரும் அறிந்தாரில்லை. அதுவரை பொங்கல் பண்டிகை என்பது அறுவடை திருநாள் என்றோ அல்லது புத்தாண்டு விழா என்றோ பலவாகத்தான் நம் மக்கள் நம்பிக்கொண்டிருந்தனர். ஆனால் நமது இலக்கியங்களை திருடி அவற்றை தமக்கு தகுந்தாற்போல் மாற்றி சமஸ்கிருதத்தில் எழுதி கொண்ட யூத பிராமணனுக்கு பொங்கல் பண்டிகை என்பது மகாபாரத போரின் வெற்றி விழாதான் என்பது மிக நன்றாக தெரியும். அதனால்தான் நாம் ஜல்லிக்கட்டு விளையாடும் போதெல்லாம் அவனுக்கு வயிறு எரிந்து கொண்டிருந்தது. அவனால் அதை பொறுத்து கொள்ள இயலவில்லை. அதை நிறுத்தியே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டித்தான் வேலை செய்தான். ஆனால் பாவம், அவன் கோலோச்சிய கலியுகம் 2012 முடிவடைந்து விட்டது. சத்தியயுகத்தில் நம்மிடம் தோற்று மண்ணை கவ்வினான் யூதன். அந்த கோபத்தில்தான் உலகே வியக்கும் வண்ணம் அமைதியாக நடத்திய ஜல்லிக்கட்டு போராட்டக்காரர்களை அடித்தும் போராட்டக்காரர்களுக்கு துணையாக இருந்த மீனவர் குடியிருப்புகளுக்கு தீ வைத்தும் கடலில் எண்ணெய் கழிவுகளை கொட்டியும் தனது ஆத்திரத்தை வெளிப்படுத்தினான் யூத மனநோயாளி. இனி அவனுக்கு தொடர் தோல்விகள்தான். யூதனுக்கு இனி தொடர் விசனங்கள்தான். ஆனால் யூதனின் கோபம் நியாயமற்றது. நாம் சகுனியை கேவலப்படுத்தி விழா எடுக்கவில்லையே, கிருஷ்ணரை கௌரவித்துத்தானே விழா எடுத்தோம். அதில் என்ன தவறு? ஆனால் இன்றும் வட இந்தியாவில் யூத பிராமணனின் தூண்டுதலால் ராவணன், இந்திரன், கும்பகர்ணன் ஆகியவர்களின் உருவங்களை குண்டு வைத்து வெடித்துத்தானே ராமனுக்கு விழா எடுக்கின்றனர். தமிழரின் மனதை புண்படுத்தும் அந்த விழாதானே அக்கிரமமான விழா. அதைத்தானே நிறுத்த வேண்டும். அதை விடுத்து 5000 ஆண்டுகளாக நாம் யாரையும் புண்படுத்தாமல் கொண்டாடும் ஒரு விழாவை தடுப்பதெதற்கு? அதோடு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் 2017ஆம் ஆண்டு நாம் வெற்றி பெற்ற பிறகுதானே பொங்கலின் உண்மை பொருளையும் ஜல்லிக்கட்டின் உண்மை காரணத்தையும் அறிந்தோம். அவன் ஜல்லிக்கட்டை ஒழிக்க நடவடிக்கை எடுத்த காலகட்டத்தில் ஜல்லிக்கட்டின் உண்மை பொருளை அறியாமல் தானே நாம் அதை கொண்டாடினோம். அப்படியுள்ள போது அந்த விழாவை தடுக்க வேண்டிய தேவை என்ன?
இத்தனை கேள்விகள் இருந்தும் அவன் நமது பாரம்பரிய விளையாட்டை அழிக்க நினைத்தான் என்பதிலிருந்து யூதன் எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி உடையவன், கொடியவன், மனநோயாளி என்பது புரியும். பீட்டாவை தொடங்கிய அம்மையார் இங்கிரிட் நியூகிர்க். இவர் யூதரா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் யூத சார்பு மனநிலை கொண்டவர் என்பது இவரது நடவடிக்கைகளை பார்த்தால் தெரிகிறது. அதாவது பிராய்லர் கோழிகளை நடக்காத யூத இனப்படுகொலையோடு தொடர்புபடுத்தி பேசுவது, விலங்குகளின் துணையோடு இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுத்ததாக யாசர் அரஃபாட்டை கண்டித்தது போன்றவை. உலகிலேயே பீட்டாவிற்கு இஸ்ரேலில்தான் மிக அதிக சதவீத ஆதரவு என்பதும் இதற்கு ஆதாரம். இவர் மனிதரே இல்லாத உலகைத்தான் கற்பனை செய்கிறார். இவர் சொல்வதை படிக்கிறேன், கேளுங்கள். நியூகிர்க் insists that the world will be a better place without people. Humans have grown like a cancer. We are the biggest blight on the face of the earth. 2001 இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட போது அதில் அநியாயமாகவும் கோரமாகவும் மடிந்த 3000 மனிதர்களை பற்றி கவலை கொள்ளாமல், ஐயோ அந்த பகுதியில் இருந்த விலங்குகள் எல்லாம் கஷ்டப்பட்டிருக்குமே என்று பதறினார் இந்த மனநோயாளி. மனிதர்கள் இல்லையே விலங்குகள் நிம்மதியாக வாழும் என்ற இவரது கருத்தே இவர் ஒரு முட்டாளோ அல்லது மனநோயாளியோ என்று நம்மை எண்ண வைக்கிறது. இந்த காட்சியை பாருங்கள். A kill is made. Males always eat first. Then the females. What's left goes to the cubs. மனிதன் இல்லாமல் போனால் மட்டும் விலங்குகள் நிம்மதியாய் வாழ்ந்து விடுமா? மனிதர்கள் அழிய வேண்டும் என்ற இந்த பெண்ணின் கருத்தையும் யூதரை தவிர ஏனைய மனிதர்களை கொல்ல வேண்டும் என்ற யூதனின் கருத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். இவள் யூத சார்புடையவள் என்பதும் யூதர்களைப் போலவே இவளும் ஒரு மனநோயாளி என்பதும் உண்மை. பீட்டாவின் கொள்கைகளை பரப்பும் உத்தி என்ற பெயரில் இவள் அருவருக்கத்தக்க ஆபாசத்தை பரப்புகிறாள். ஆபாசத்தை பரப்பி மக்களை கெடுப்பதும் யூதர்களின் திட்டங்களில் ஒன்றுதான். ஆக இவள் யூதர்களின் கையாள் என்பது இவளது நடவடிக்கைகளை கொண்டு நாம் அறிவது. அதுவல்லாமல் பீட்டா மீட்கும் விலங்குகளில் 90% ஒரு சில தினங்களிலேயே கொல்லப்படுகின்றன. அதை கருணை கொலை என்கிறது பீட்டா. அது உண்மை அல்ல. கருணை கொலைக்குரிய விலங்குகள் மிகச்சிறிய சதவீதம் மட்டுமே. ஆக பீட்டா என்பது விலங்குகள் பாதுகாப்பு என்ற பெயரில் ஜல்லிக்கட்டையும் அதுபோன்ற பாரம்பரிய விழாக்களையும் அழிக்க உருவான ஒரு போலி நிறுவனம்தான். மனிதர்கள் உணவுக்காக விலங்குகளை கொடுமைப்படுத்தி கொள்ளுகின்றனர் என்பது உண்மைதான். ஆனால் அவற்றை பீட்டா நிறுத்தவும் இல்லை, கொல்லும் முறையையும் மாற்றவில்லை. காலமெல்லாம் தாயாக பால் வழங்கிய பசுக்களை கொல்லுதல் பாவம். காலமெல்லாம் உழவு செய்து களைத்த காளைகளை கொல்லுதலும் பாவம். இதை தடுக்க பீட்டா ஒன்றும் செய்யவில்லை. அது மட்டுமல்ல, மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யும் இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனங்கள் 6இல் 4 உரிமையாளர்கள் இந்து பிராமணர்கள். மீண்டும் சொல்கிறேன், 6 நிறுவனங்களில் 4 உரிமையாளர்கள் பிராமணர்கள். மாட்டுக்கறி தொழிலில் கொடிகட்டி பறக்கும் இந்திரா நூயி என்பவர் தமிழ் பிராமண பெண் என்பதை அறிக. மாட்டுக்கறி ஏற்றுமதியில் உலகின் முதன்மை வகிக்கும் நாடு இந்தியாதான். ஆக மாடுகளை வதைத்து கொள்ளும் இந்தியாவின் முதன்மை சமூகம் யூத பிராமண சமூகம்தான். அதை ஔவை சண்முகி படத்தில் கமலஹாசனே சொல்லியிருப்பார். அடுத்ததாக பீட்டா என்பதின் விரிவு என்பது பீப்புள் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல், அதாவது விலங்குகளை கனிவாக நடத்த வைக்கும் மக்கள் என்பது அவர்கள் வெளி உலகிற்கு சொல்லும் பொருள். அப்படியானால் பீட்டாவில் உள்ள இ என்ற எழுத்து மட்டும் சிறிய எழுத்து வடிவிலும் PTA ஆகிய எழுத்துக்கள் கேபிட்டல் எழுத்து வடிவிலும் இருக்க காரணம் என்ன? காரணமில்லாமல் இப்படி எழுத மாட்டானே. ஈ எழுத்தை மட்டும் சிறியதாக எழுதியதற்கு பீட்டாவால் எந்த விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. பீட்டாவின் மற்ற எழுத்துக்களைப் போலவே ஈ எழுத்தையும் எழுதியிருந்தால் எனக்கு ஐயம் ஏற்பட்டிருக்காது. இதற்கு வேறு மறைபொருளுண்டு என்று குறிக்கவே இந்த வடிவம். அடுத்ததாக சோதனை சாலைகளில் அதிகம் பயன்படுத்தப்படும் விலங்கு கின்னி பிக் எனும் விலங்கும் ஹாம்ஸ்டர் என்பதும் தான். 3ஆம் இடத்தில் வருவதுதான் ராபிட் எனும் முயல். அப்படி இருக்க பீட்டா சின்னத்தில் கின்னி பிக்குக்கு பதிலாக முயலை ஏன் பயன்படுத்தினர்? முயல் அழகான விலங்கு என்று நீங்கள் கருதலாம். ஆனால் பாண்டியர்களை பழிவாங்குவதே யூதர்களின் தீராத மனநோய் என்பதாலும் கிருஷ்ணனின் ஜல்லிக்கட்டை ஒழிக்கவே பீட்டா தொடங்கப்பட்டது என்று நான் கருதுவதாலும் பீட்டாவின் பெயருக்கும் சின்னத்திற்கும் மறைபொருள் இருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். ஆகையால் முயலை குறித்த வடிவத்தை ராபிட் என்பதற்கு பதிலாக ரப்பி என்று படிக்கிறேன்.
இதன் சரியான உச்சரிப்பு ரபாய். ரபாய் என்பது யூத மதகுருமார்களின் பொது பெயர், அதாவது காளியை துதிபாடி தொழுபவர் என்று பொருள். இதன்படி யூதர்கள் வலமிருந்து இடமாக எழுதுபவர்கள் படிப்பவர்கள் என்பதால் ரபாய் அட்டாக் தமிழ்நாடு ஈழம் பாண்டியாஸ் என்று பீட்டாவின் சின்னத்தை நாம் படிக்கலாம் அல்லவா? இதை ஆங்கில முறையில் இடமிருந்து வலமாக பீட்டா என்று சுருக்கமாகவும் பீப்புள் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல் என்று விரிவாகவும் அவர்கள் வெளியுலகிற்கு சொல்லும் பொருளில் படிக்கப்படும். யூதர்களின் முறைப்படி பீட்டாவின் சின்னத்தை ரபாய் அட்டாக் தமிழ்நாடு ஈழம் பாண்டியாஸ் என்று படித்தால் ஈ என்ற ஈழத்தை குறித்த எழுத்தை மட்டும் ஏன் சிறிய வடிவில் எழுதினார்கள் என்பதன் உட்பொருள் நமக்கு புலப்படும். 1980 அமெரிக்காவில் பீட்டா தொடங்கப்பட்டிருந்தாலும் ஈழம் அழிக்கப்பட்ட 2009 தான் ஜல்லிக்கட்டை ஒழிக்கும் வேலை திட்டத்தை பீட்டா அமைப்பினர் துவங்கினர். அதுவரை திட்டத்தின்படியே அமைதி காத்திருந்தனர். ராமனின் சாவிற்கு தமிழரை பழிவாங்கிய பிறகுதானே சகுனியின் சாவிற்கு பழிவாங்க வேண்டும். ஆகையால் ராமனை கொன்ற ராவணர்களின் வம்சாவழிகளான ஈழ மக்களின் அழிவின் விளிம்பில்தான் தமிழக ஜல்லிக்கட்டு களத்தில் இறங்கப் போகிறோம் என்று ஏற்கனவே திட்டமிட்ட பீட்டா அதற்கு தகுந்தாற்போல தனது சின்னத்தை 1980 வடிவமைத்திருந்தது. அதனால்தான் ஈழத்தின் பாண்டியர்களை ஏற்கனவே பழிவாங்கிவிட்டோம் என்பதை குறிக்கவே ஈழம் என்ற பெயரை குறித்த ஈ என்ற எழுத்தை சிறிய எழுத்து வடிவிலும் மற்ற எழுத்துக்களை கேபிட்டல் எழுத்திலும் பயன்படுத்தினர். அதாவது ஈழ பாண்டியர்களை பழிவாங்கிவிட்டோம், தமிழக பாண்டியர்களை பழிவாங்க இருக்கிறோம் என்பதே அதன் பொருள். ஆக பீட்டா சின்னத்தின் உண்மையான மறைபொருள் ரபாய் அட்டாக் தமிழ்நாடு ஈழம் பாண்டியாஸ் என்று இருந்திருக்க வேண்டும். ஜீசஸை சிலுவையில் அறைந்தவர்கள் கூட ரப்பாய்கள் தானே. பீட்டாவின் ஜல்லிக்கட்டு ஒழிப்பு நடவடிக்கைகளை கால வரிசைப்படி பார்ப்போம். ஈழப்போர் முடியும் தருவாயில் 2009 சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்படுகிறது. உடனே தமிழக சட்டசபை தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ஜல்லிக்கட்டு ஆக்ட் 2009 என்ற அவசர சட்டம் பிறப்பித்து ஜல்லிக்கட்டை புதிய ஒழுங்குமுறைகளோடு நடைபெற வைக்கிறது. 2010 அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்தை அணுகி ஜல்லிக்கட்டு சார்ந்த அனைத்து வகை நடவடிக்கைகளுக்கும் முழு தடை, அதாவது பிளாங்கெட் பேன் விதிக்க கோருகிறது. ஆனால் 2009 ஏற்றப்பட்ட தமிழக சட்டத்தை மனதில் கொண்டு ஜல்லிக்கட்டை தடை செய்யாமல் கட்டுப்பாடுகளோடு நடத்த வேண்டும் என்று புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கிறது உச்ச நீதிமன்றம். பிறகு 2011 ஜூலை 11 மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ஜல்லிக்கட்டு காளைகளை காட்சிப்படுத்தும் விலங்குகள் பட்டியலிலிருந்து நீக்குகிறது. இதன் பொருள் என்னவென்றால், காளை மாடு என்பது வனவிலங்கு என்றும் வனவிலங்கு பாதுகாப்பு என்ற பெயரில் ஜல்லிக்கட்டுக்கு தடை செய்யும் ஏற்பாடுதான் இது. இதன் அடிப்படையில் தான் 2014 ஜல்லிக்கட்டு உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்படுகிறது. 2015 ஜனவரி 24 ஜல்லிக்கட்டுக்கு தடை, தமிழர் மீதான கலாசார போர் என்ற விடயத்தை தமிழ் சிந்தனையாளர் பேரவை வெளியிட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் தொடங்கிய தமிழரின் ஜல்லிக்கட்டு போராட்டம் 2017 பொங்கல் என்று தமிழரின் வெற்றியில் முடிந்தது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு காளை மாடு என்பது வனவிலங்கு என்ற நகைப்புக்குரிய மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்டின் வகைப்படுத்தலால் ஏற்பட்ட விளைவு. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்றெல்லாம் ஒரு காலத்தில் களை கட்டிய உச்சநீதிமன்றம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்டின் இந்த அடிமுட்டாள்தனமான வரையறையை கேள்வி கேட்கவில்லை. அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவின் பரிந்துரையின் பேரில்தான் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் காளை மாட்டை வனவிலங்கு என்று அறிவித்தது. நமது சதுராட்டத்தை திருடி தமது பரதநாட்டியமாக உருமாற்றிக் கொண்ட யூத பிராமண பெண்ணாகிய ருக்மணி அருண்டேல் என்பவர்தான் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பை 1962 தொடங்கிய மேதை. ராமனின் சாவிற்காக பழிவாங்க முதலாம் உலகப் போரில் 4 கோடி பேரையும், சகுனியின் சாவிற்காக பழிவாங்க இரண்டாம் உலகப் போரில் 8 கோடி பேரையும் பலிவாங்கிய யூத சமூகத்தைச் சேர்ந்த ருக்மிணி அருண்டேலுக்கு விலங்குகளின் மீது கரிசனம் என்பது எப்பேற்பட்ட பொய்! ஜல்லிக்கட்டை ஒழிப்பதே ருக்மிணியின் எண்ணமே ஒழிய விலங்குகளின் மீது கரிசனம் என்பது அப்பட்டமான பொய். 1500 ஆண்டுகளாக தமிழகத்தில் வாழும் இஸ்ரேலிய யூத வம்சாவளியைச் சேர்ந்தவர்தான் இந்த பெண். தன்னை வாழ வைத்த தமிழ் மண்ணிற்கு இவர் செய்த துரோகத்தை பார்த்தீர்களா?
இவளது கணவர் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜார்ஜ் சிட்னி அருண்டேல் என்ற ஃப்ரீமேசன். ஜார்ஜ் அருண்டேல் என்பவர் அடையாறில் உள்ள தியோசபிக்கல் சொசைட்டி என்ற மேசானி அமைப்பின் இயக்குநராக இருந்து 1945ஆம் ஆண்டு இயற்கை மரணம் அடைந்தவர். ஜல்லிக்கட்டை அழிக்கவென்றே அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவை 1962இல் தொடங்கிய ருக்மணி தமிழக யூத பிராமண பெண் என்பது மட்டுமல்ல, பீட்டா அமைப்பை தொடங்கிய இங்கிரிட் நியூகிர்க் என்ற பெண்ணும் இளம் வயதில் இந்தியாவில் படித்த பெண்தாம் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கிரிட் நியூகிர்க்கின் பீட்டாவும் ருக்மணி அருண்டேலின் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்துதான் ஜல்லிக்கட்டை ஒழிக்க படாத பாடுபட்டன. ஆக அனைத்தும் ஆழமான சதிகள்தான். பீட்டா என்ற பெயரில் உள்ள ஏ என்ற எழுத்துக்கு அட்டாக் என்ற அர்த்தமாக இருக்கலாம் என்றேன் அல்லவா? ஒரு நேயர் பிராமண சித்தார்த்தின் ஈடாக்கி நிறுவன லோகோவை சற்று மாற்றினால் 911 வருகிறது என்றார். இந்த பெயரே வலிந்து வைத்த பெயர் போல் உள்ளது. ஈடாக் என்பதிலுள்ள எல்லை சிறிய எழுத்தில் எழுதி அதை இடம்பெயர்த்து ஈடாக்கி என்றாக்கிவிட்டார் சித்தார்த். என்டர்டெயின்மெண்ட் டாக்கி என்பதை குறிக்க கிளாப் அடிக்கும் கிளாப் போர்டு போல தனது லோகோவை வடிவமைத்துள்ளார். ஆனால் யூதர்கள் வெளிப்படையாக சொல்லுவது வேறு, அதன் மறைபொருள் வேறு என்பதை நாம் அறிவோம் அல்லவா? ஈடாக்கி என்பதை என்டர்டெயின்மெண்ட் டாக்கி என்று படிப்பதற்கு மாறாக ஈழம் தாக்கி என்று நாம் படிக்கலாம் அல்லவா? தாக்கி என்ற தமிழ் சொல்லை ஆங்கில எழுத்தால் எழுதினால் TAKI என்று தானே எழுதுவோம். அவரது லோகோவில் உள்ள ஈ என்ற எழுத்து ஈழத்தையும், சாய்வாக உள்ள அந்த 2 கோடுகளும் ஏ என்ற எழுத்தை குறித்து தாக்கு என்று பொருள் கொண்ட அட்டாக் என்ற சொல்லை குறிக்கிறது. அதாவது அட்டாக் ஈழம் என்பதே அந்த லோகோவின் பொருள். அதோடு ஈ என்ற எழுத்தின் கண்ணாடி பிம்பம் 9 என்ற எண்ணை குறிக்கும். மற்ற 2 கோடுகளும் 11 என்ற எண்ணை குறிக்கும். ஆக ஈடாக்கி என்பது ஈழம் தாக்கி என்றும், அதன் லோகோவும் அதையே குறிப்பதல்லாமல் மறைமுகமாக 911ஐயும் குறித்து ஈழத்தின் அழிவை குறிக்கவே சித்தார்த் தனது சினிமா கம்பெனிக்கு பெயர் வைத்துள்ளார் என்பது நிரூபணமாகிறது. சித்தார்த் செல்லம், நல்லா இருக்கு செல்லம். ஜில் ஜங் ஜக் படத்துல கூட அட்டாக்னு ஒரு கதாபாத்திரத்தை வச்சிருத்தீங்கல்ல? நான் தான் அப்பவே சொன்னேன்ல அட்டாக் இன்னும் ஒன்று இருக்குதுன்னு. ஆக பீட்டா, ஈடாக்கி போன்ற பெயர்கள் எல்லாமே பாண்டியரை பழிவாங்கும் சிம்பாலிசமாகவே உள்ளன. ஜில் ஜங் ஜக் பற்றி யூடியூபில் தேடிக்கொண்டிருந்த போது ZTVயில் ஜில் ஜங் ஜக் என்ற கேளிக்கை சீரியல் நடப்பதை அறிந்து அதிர்ச்சியுற்றேன். அதில் ஒன்றை தட்டி பார்த்தேன். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா என்பதன் உட்பொருள், 1ஆம் உலகப் போரை நடத்தினோம், 2ஆம் உலகப் போரை நடத்தினோம், ஜப்பானில் அணுகுண்டுகள் போட்டோம், ஈராக்கை அடித்தோம், லிபியாவை அடித்தோம், புகுஷிமாவை அடித்தோம், தமிழ்நாட்டை அழிக்க முடியாதா என்பதுதான். ஆஹா, அழிச்சு பாருங்க மச்சி, அழிச்சு பாருங்க. தம்பி சித்தார்த்து, தமிழகம் கடவுளரின் பூமியப்பா. ஜில் ஜங் ஜக் தான், அதாவது சிவன், முருகன், இந்திரன் தான் எங்களுக்கு உங்களின் அழிவு திட்டங்களை முன்கூட்டியே சொல்லிவிட்டனர். தம்பி சித்தார்த்து, எங்களுக்கு உண்மையிலேயே கடவுள் இருக்காங்கப்பா. அவங்களோட கேம் தொடங்கிடுச்சு. இனி தமிழகத்திலோ இந்தியாவிலோ எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் நாங்கள் யாரை சந்தேகிப்போம் தெரியுமா? அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் தெரியுமா? யோசிச்சு பாருங்க, அவ்வளோதான். யோசிச்சு பாருங்க, அவ்வளோதான். யோசிச்சு பாருங்க, அவ்வளோதான்.